இன்றைக்கி நம்ம நான்மணி கடிகை பார்க்க போகிறோம். அந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். நெல்லும் கரும்பு வயலுக்கு அழகு சேர்க்குது, தாமரை மலர்கள் குளத்துக்கு அழகு சேர்க்குது, நாணம் பெண்களுக்கு அழகு சேர்க்குது. ஒவ்வொருவருக்கும் அழகு அவர் செல்லும் இடமெல்லாம் அறம் செய்வதாகும். இவர் செய்த தீமைக்காக அவரை கருவ வேண்டாம். ஆனால் அவர் செய்த நன்மையை மறக்க வேண்டாம். நம்மிடம் தோன்றும் கோபத்தை விட வேண்டும். பிறர் முன்னேற்றத்தை தடுக்கும் தவறான செயல்களை ஒழிக்க வேண்டும். குடிமக்கள் அரசர் ஆட்சியால் உயிர் வாழ்கிறாங்க. குழந்தைகள் தாய்ப்பாலால் உயிர் வாழ்கிறாங்க. உயிர்கள் மழைத்துளியால் உயிர் வாழும். யமன் உயிர்களின் சாக்காட்டை எதிர்பார்த்து மகிழ்வான். மனம் மலர் இருப்பதை சொல்லும் சொல் செய்யிருக்கிற செயலை காட்டி கொடுக்கும். மனம் உள்ளத்தில் இருக்கிற தீமையை காட்டும். எண்ணத்தை காட்டுவது முகம் போல வேறு எதுவுமே இல்லை. கூட திரியிலிருந்து வெளிப்பாடும் வெளிச்சம் அளவு சிறுசாக இருந்தாலும் அதை வணங்குவாங்க. விறகுகளை எறிகிறபடி ஒரு குடும்பத்தில் படிக்காத மூத்தவனை விட படித்த இளையவனே அவனை மதித்து போற்றுவாங்க. வறுமையால் அழகும் இளமையும் சாகும். கல்லாமையால் குலப்பிறக்கும் குடி உயர்வும் சாகும். நீர்வளம் இல்லாத குளத்தை நம்பி வளர நெல்லும் சாகும். இருக்கிற அளவுக்கு அதிகமாக பண்டம் பார்த்தா வண்டி இழுக்கும் எருதும் சாகும். கல்வி அறிவில்லாதவங்களுக்கு வாயிலிருந்து வர சொல்லி யமனாகும். வாழை மரத்துக்கு அது ஈன்ற காய யமனாகும். அறம் இல்லாமல் செய்கிறவங்களுக்கு அறக்கடவுளை யமனாகும். இல்லத்திலிருந்து அறக்கடவுளை கொண்டு கணவனறியாது கற்பு கேட ஒழுங்குறவளுக்கு கணவனே யமனாவான். இளமை பருவத்தில் படிக்காமல் இருக்கிறது குற்றம். பணம் இல்லாதப்ப கொடை வழங்குறது குற்றம். உறவினர்காரர்களின் துணை இல்லாத போது பிறந்தவங்க மீது சினம் கொள்வது குற்றம். தம்முடையவர் அல்லாதவரிடம் உண்ணுதல் குற்றம். அழுக்கு சேர்ந்தால் மணி பெருமை குறையாது. கழுவி எடுத்தாலும் இரும்பு மாசு உண்டாகும். கீழ் மக்களிடம் பாசம் காட்டினா அவங்க தங்கள் கீழ்மைத்தன்மையை காட்டிவிடுவாங்க. மனைக்கு விளக்கு மனைவி, மனைவிக்கு விளக்கு அவள் பெற்ற மக்கள், வீட்டுக்கு இனிய பிள்ளைகளுக்கு விளக்கு அவர்கள் பெற்றிருக்கும் கல்வி. கல்விக்கு விளக்கு ஓதுவதும் உணர்ந்து கொள்வதும் ஆகும்.